வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வீட்ல இருந்து என்ன சாதிக்க போறோம்னு பொட்டி படுக்கையில அங்க எடுத்துக்கிட்டு நண்பன் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். நான் இருக்கிற இடத்துல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தான். அதனால சீக்கிரமா வந்துட்டேன். நான் வந்தனால அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காக காத்திருப்பான்னு நினைச்சா உண்மையாவே எனக்காக தான் காத்திருக்கான். நான்லாம் சொற்பனத்துல நினைச்சு பார்க்கல. அடுத்த என்ன மதிய உணவு தான். காளான் பிரியாணி. நாங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிரியாணி எப்படி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு வாழ்க்கை கதையில இன்டர்வல் விட்டுட்டு ஃபியூச்சர் பிலிம்ல கூட எண்ட் ஆகாம பார்ட் 2க்கு நான் லீடு கொடுத்தா, தம்பி பிரியாணி பண்ணணும். ஆமா பத்தியா, பிரியாணி பண்ண தேவையான பொருட்கள். ஆமா இது தேவையே இல்லையே, இதுல என்ன இருக்குன்னு கேட்டா என்னதான் இருக்குன்னு சொல்றான். ஆனா அதை பார்த்து ஆமா என்னதான் இருக்குன்னு நானும் சொல்லிட்டேன். தம்பி காமெடி வேண்டாம். நானும் நண்பனும் அடிக்கடி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்க வருவோம். போர் அடிக்குது நீ எடிட் பண்ணும். டிபி கூட நம்ம தோழர் தான் எடிட் பண்ணி தந்தாரு. இந்த நேரத்துல என் நஞ்சில வேண்டாம். கொஞ்ச நேரத்திலே விசில் சவுண்டு கேட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு சாப்பாடை வயிற்றுல தட்டிட்டு ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு டீ. ஆனந்தத்தில் நான் பேரானந்தத்தில் சிரிச்சுக்கினே பார்ட் 2க்கு லீடு கொடுத்துட்டு தொடங்கிட்டோம். போற போக்குல ஏலியன் ஸ்பேஸ்ல தான் இருக்குன்னு இல்ல பூமியில தான் மறைஞ்சி வாழுதுன்னு கொண்டு போயிட்டோம். இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. சும்மாவே இருக்க போர் அடிக்குதுன்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சாட் ஜிபிடியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு கோளாறுத்தனமா ஏதோ பண்ணிட்டு டைமை பார்த்தா 6 ஆயிடுச்சு. நாங்க கொண்டு விடுறோன்னு வழி அனுப்பி வைக்க பாசமலையுடன் வந்தானுங்க. சென்னையில மழை வருவதற்கு இந்த பாசம் தான் காரணம். அப்படியே தலையை வளைச்சிக்கிட்டு கிளம்பிட்டேங்க. விஜய் அண்ணா மாதிரி நடந்து காமிடான்னு சொன்னா, பட் மணி அண்ணா மாதிரி நடப்பான்னு கனவுல நினைச்சு பார்க்கல. போற வழியில நான் தளபதி மாதிரியே பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். அந்த காரணத்தினால அமுல் கேக்கு வாங்கி தந்தான். ஆனா நான் அவனை ஐஸ் வச்சேனே, அப்புறம் கூட அவன் கண்டுபிடிக்கல. ஜாலியா சாப்பிட்டுட்டே சின்ன பையனை எப்படி பார்த்து கொண்டு விடுவாங்களோ அவ்வளவு அன்பு காமிச்சு நான் அவங்களுக்கு டாட்டா காமிச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டோம். நான் அப்படியே ஸ்லோ வாக்கில் நடந்து வரேன். என்னடா நம்ம ஒரு பஸ் மாதிரியே இருக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு பஸ் விட்டு போயிட்டு அப்படியே அடுத்த பஸ்ல வெயிட் பண்ணி ஏறி அப்படியே ஸ்லோவா வருத்தத்துடன் வீட்டுக்கு வந்தேன். சரி நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.